குறும்பனும் தேர் திருவிழாவும். சிறுகதை. குறும்பன் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறான். அவன் சிறிய வயதிலிருந்தே புத்திசாலியாக இருந்தான். கிராமத்தில் வருடந்தோறும் ஒரு பெரிய தேரோட்ட திருவிழா நடைபெறும். அதில் அனைத்து கிராமத்தாரும் கலந்து கொள்கின்றனர். ஒரு வருடம் தேரோட்ட தினத்தில் அதிகனமழை பெய்தது. மக்கள் அனைவரும் தேரை நகர்த்த முடியாமல் திணறினார்கள். பெரியவர்கள் கூட போராடியும் தேரை நகர்த்த முடியவில்லை. அனைவரும் கவலையில் மூழ்கினர். அந்த கிராமத்தில் குறும்பன் அப்போது புத்திசாலித்தனமானவனாக அறியப்பட்டான். குறும்பன் ஓடி வந்து, "கொஞ்சம் பொறுங்க, சேரும் சகதியுமாக இருந்தால் தேரின் அடிப்பகுதி எப்படி நகரும்?" என்றான். அப்போது அவன் மேலும் சிலருடன் சேர்ந்து தேர் அருகே உள்ள வழியை சுத்தம் செய்ய சொன்னான். மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர் கூறியபடி செய்தார்கள். சிறிது நேரத்தில் தேர் நகரத் தொடங்கியது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் குறும்பனை பாராட்டினர். அந்த நாளிலிருந்து குறும்பனை கிராமத்தினர் புத்திசாலி குறும்பன் என்று அழைக்கத் தொடங்கினர்.